சார், செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது, இன்ஜெக்ட் பண்ணுதுங்கிறீங்க. அது நேத்து நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ செங்கோட்டையனை அவருடைய எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்ல விரும்புறாரு பாஜகவுக்கு? பாஜக நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஆள் இல்லைன்னு சொல்ல விரும்புறோம். பாஜக வேறி அடிச்சிட்டாரு. ஏங்க, நட்சத்திர ஹோட்டலில் அமித்ஷா வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எடப்பாடியை கூப்பிடும் பொழுது 12 மணிக்கு வந்து ஊடக சந்திப்புன்னு சொல்லி போட்டு 12 மணிக்கு எடப்பாடி வந்துட்டாரா? வரல. 1 மணிக்கு வந்துட்டாரா? 2 மணிக்கு வந்துட்டாரா? 3 மணிக்கு வந்துட்டாரா? அப்போ அவர் நினைச்ச மாதிரி தானே வந்தார். அதுவும் பாஜகவினுடைய மாநில தலைமைக்கான தேர்தலுக்கு வந்து யார் விண்ணப்பம் செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டாம் என்பதை தீர்மானிக்கிறதுனால வந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலைகளை பாஜக எடுக்கும் பொழுது அதிலிருந்து பொதுச் செயலாளராக வந்து முதலமைச்சராக வர வேண்டிய சசிகலாவை வரவிடாமல் செய்து பிறகு சிறைக்கு அனுப்பிவிட்டு டிடிவி அடுத்து முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்று அவரை திராக ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு செய்த ஒரு பாஜக கூட்டணி கட்சியான அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் தலையிடும் பொழுது கூட்டணி கட்சியான பாஜகவினுடைய உள் விவகாரங்களில் யார் மாநில தலைவராக இருக்கணும் என்று தீர்மானிப்பதற்கு பழனிசாமி தலையிடக்கூடாதா? நான் சுருக்கமா கேட்கிறேன் சார். அதாவது செங்கோட்டையனின் பொறுப்பு எடப்பாடி கிட்ட வேகாதுன்னு சொல்ல வரீங்களா? வேகல்ல என்பது யதார்த்தம். ஓகே இல்லையா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆனாலும் இதே கருத்தை கொண்டுதான் வேலுமணி, எஸ்பி வேலுமணியும் இருக்கிறார், தங்கமணியும் இருக்கிறார், சிவி சண்முகம் இருக்கிறார் என்பதும் உண்மை. அதாவது செங்கோட்டையன் என்ன மைண்ட் செட்ல இருக்காரோ அதே மைண்ட் செட்ல தான் இந்த 3 பேரும் இருக்காங்களா? இருக்காங்க.